கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. உன்னதமான தேவன் நித்திய வெளிச்சம் டிவியின் சார்பாக நம் அனைவரையும் சந்திக்க வைத்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆம், தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். ஒரு ஜெபத்தின் வழியாக பாடல் பாடி தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்தி வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். அப்படியே நாம் தெய்வத்தை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. உலகமெல்லாம் மீட்படைய உம் ஜீவன் தந்தீரையா. உலகமெல்லாம் மீட்படைய உம் ஜீவன் தந்தீரையா. உம் ஜீவன் தந்தீரையா. மகிமையடையும் ஈசுராஜனே, மாறாத நல்ல நேசரே. மகிமையடையும் ஈசுராஜனே, மாறாத நல்ல நேசரே. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம் அரசு வருக. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் உம் அரசு வருக வருக. மகிமையடையும் ஈசுராஜனே, மாறாத நல்ல நேசரே. சாபமெல்லாம் போக்கிடவே முள்முடி தாங்கினீரே. சாபமெல்லாம் போக்கிடவே முள்முடி தாங்கினீரே. முள்முடி தாங்கினீரே. மகிமையடையும் ஈசுராஜனே, மாறாத நல்ல நேசரே. மகிமையடையும் ஈசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பரே. உந்தன் திருநாமம் வாழ்க. ரிஜலஹு நமஸ்யாதன ஹுடவலஸ்யாஹனஸ்ஸே. உம் அரசு உலகெங்கும் வருக. உந்தன் திருநாமம் வாழ்க. உம் அரசு உலகெங்கும் வருக வருக. மகிமையடையும் ஈசுராஜனே, மாறாத நல்ல நேசரே. மகிமையடையும் ஈசுராஜனே, மாறாத நல்ல மேய்ப்பனே. ஹல்லேலூயா. ஆமீன். கர்த்தர் நல்லவர். தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆமீன். சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 11வது அதிகாரம். ஆமீன். 3-4 நாம் வாசிக்கலாம். மெய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியினால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. யோர்தானின் பெருமை அழிந்து போனபடியினால் பாலசிங்கங்கள் கர்ஜிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொலையுண்கிற ஆடுகளை ஆமேன் மேய்க்க கடவாய். ஆமேன். அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆனோம் என்கிறார்கள். அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்க வைக்கிறதில்லை. ஹல்லேலூயா. ஆமேன். அன்பு தேவனுடைய ஜனமே, தேவாதி தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் சகரியா தீர்க்கதரிசியின் வழியாக பேசுகிற வார்த்தையை நாம் கேட்டோம். இதில் முதல் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், லீபனோனே அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு அக்கினி வருகிறது. அந்த அக்கினி பட்சிக்கிற அக்கினியாய் வருகிறது, சுட்டரிக்கிற அக்கினியாய் வருகிறது. பிதாவின் பலிபீடத்திலிருந்து இறங்கி வருகிற மகிமையின் அக்கினியாய் வருகிறது. இயேசு சொன்னார், அக்கினியை போட வந்தேன், அது இன்றே பற்றி எரிந்தால் நலமாய் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அக்கினியில் உலாவுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, நான் அக்கினியில் உலாவுகிறவர் என்று அவர் சொல்லுகிறார். அக்கினி கண்களை உடையவர், அக்கினியில் உலாவுகிற தெய்வம்.
அவர் சொல்லுகிறது என்னவென்றால், அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற லீபனோனே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆம் தேவனுடைய பிள்ளையே, இதோ ஒரு அக்கினி கடந்து வருகிறது. அது பட்சிக்கிற அக்கினி, ஹல்லேலூயா, சுட்டெரிக்கிற அக்கினியாய் கடந்து வருகிறது. கர்த்தருடைய ஹல்லேலூயா பிள்ளையாய் முன்குறிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு அது நீதியின் அக்கினியாய் வருகிறது. இதோ கர்த்தருடைய வேதத்தை புரட்டுகிறதும் கர்த்தருடைய ஆடுகளை விற்கிறதும் கொள்ளையடிக்கிறதுமான ஒரு கூட்டத்திற்கு அந்த அக்கினி சுட்டெரிக்கிற அக்கினியாய் வருகிறது. இதோ ஹல்லேலூயா மகிமையின் அக்கினியாய் அது கடந்து வருகிறது. லீபனோனே, அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோர்தானுடைய பெருமை அடங்கப்படுகிறது, பாலசிங்கங்கள் கர்ஜிக்கிறது. ஹல்லேலூயா. இதோ ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் அவதரிப்பதற்கு முன்பாக அநேகர் தங்களை ஆமென் ஹல்லேலூயா மேட்டுமையாக்கிக் கொண்டு, வஸ்திரங்களை பெரிதாக்கிக் கொண்டு, ஜனங்களை கொள்ளையடித்துக் கொண்டு, ஜாதிகளை கொள்ளையடித்துக் கொண்டு, ஆலயங்களை தீக்கடையாக்கி, பரிசுத்த ஆலயத்தை அசுத்தம் செய்து, தேவாலயத்தை தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே ஆவியானவர் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய சகரியாவின் வழியாய் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்ன? அக்கினி ஒன்று கடந்து வருகிறது, அது பட்சிக்கிற அக்கினியாய் வருகிறது, சுட்டரிக்கிற அக்கினியாய் கடந்து வருகிறது. அது ஆமென் கேதுரு மரங்களை ஆமென் பிளக்கிறதும், அல்லேலூயா ஸ்தோத்திரம், வனாந்தரத்தை அழிக்கிறதுமாய் வருகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோர்தானுடைய பெருமையை அழிக்க வருகிறது. ஆமென். யோர்தானுடைய ஆமென் அந்த நதியின் பெருமையினால் தங்களுடைய வீடு வஸ்திரங்களை அலங்கரித்துக் கொண்டவர்கள், தங்களுடைய தோட்டங்களை அலங்கரித்துக் கொண்டவர்கள், தங்கள் வயல்நிலங்களை அலங்கரித்துக் கொண்டவர்களுக்கு தேவன் விரோதமாய் வருகிறார். ஹல்லேலூயா. ஆம் தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தமான ஒரு அக்கினி நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. அது நீ விசுவாசித்து அந்த அக்கினியை ஹல்லேலூயா அது அன்புள்ள அக்கினியாய் வருகிறது. ஆமென். அதே நேரத்தில் அது பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொலையுண்கிற ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆம், இந்த அக்கினி என்ன பண்ணுங்க? பரவுகிற அக்கினியா இருக்கிறது. ஆம், இது ஆடுகளை ஆமீன் மகிமைக்குள் கொண்டு வருகிறதும், ஆடுகளை பரிசுத்தப்படுத்துகிறதும், ஆமீன் மந்தையை மகிமைப்படுத்துகிறதும், இருளை வெளிச்சமாக்குகிறதும், அசுத்தங்களை சுட்டரிக்கிறதும், பாவத்தை சுட்டரிக்கிறதுமான ஒரு பரிசுத்த அக்கினி. இந்த அக்கினி அபிஷேகத்தை குறிக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, இந்த அக்கினியை உன்மேல் போட ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அக்கினி உன்மேல் விழுமானால் இந்த அக்கினியினால நீ ஆலயத்தை சுத்திகரிக்க முடியும், யோர்தானின் பெருமையை அடக்க முடியும். அல்லேலூயா. ஆலயத்தின் அல்லேலூயா ஆமென் மரகுகளை நீ சுத்தம் செய்து, ஆலயத்தின் பனிமுட்டுகளை நீ சுத்தம் செய்து, ஆலயத்தில் இருக்கிற எல்லா தீக்கடங்களை நீ சுத்தம் செய்து, ஆலயத்தை மகிமைப்படுத்த உன்னால் மூடும். அல்லேலூயா கூடும். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம், என்னுடைய மந்தையை ஆமென் ஸ்தோத்திரம் குலைத்து போட்ட, என் ஆடுகளை விற்று போட்ட, ஆமென் மந்தைகளை அல்லேலூயா அழித்து விட்ட, மந்தைகளை ஆமென் மேய்க்க முடியாமல் மந்தைகளை அல்லேலூயா விலைக்கு பேசி விற்று போட்ட மெய்ப்பர்களுக்கு விரோதமாக இந்த அக்கினி இறங்கி வருகிறது. அது மாத்திரமல்ல, இதோ ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. அது அல்லேலூயா மகிமையின் அக்கினியாய், பரிசுத்தத்தின் அக்கினியாய், சுத்திகரிப்பின் அக்கினியாய், பட்சிக்கிற அக்கினியாய், அது இருளை வெளிச்சமாக்குகிற அக்கினியாய், பாவத்தை அழிக்கிற அக்கினியாய் கடந்து வருகிறது. அபிஷேகத்தின் அக்கினி. அவன் விசுவாசமும் ஆமென் ஹல்லேலூயா அவிசுவாசத்தின் மூலமாய் வருகிற இரண்டு அக்கினியை தேவன் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த இரண்டு அக்கினியில எந்த அக்கினியில விழுவதற்கு நீ சம்மதப்படுகிறாய் என்பதை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, ஸ்தோத்திர சகரியா புஸ்தகத்திலே நான் வாசித்தோம் அல்லவா? ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுல ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 11வது அதிகாரம் 7வது வசனம், கொலையுண்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் வைப்பேன். நான் 2 கோல்களை எடுத்து ஒன்றுக்கு அனுகிரகம் என்றும் ஒன்றுக்கு நிகிரகம் என்றும் பெயரிட்டு மந்தையை மேய்த்து ஒரே மாதத்தில் 3 மெய்ப்பரை அதம் பண்ணினேன். என் ஆத்துமா அவர்களை ஆரோசித்தது, அவர்கள் ஆத்துமா என்னை வெறுத்தது. இனி நான் உங்களை வைப்பதில்லை, சாகிறது சாகட்டும், அதமாகிறது அதமாகட்டும், மீதியானவைகளோ என்றால் ஒன்றின் மாம்சத்தை ஒன்று தின்னக்கடவது என்று நான் சொல்லி அனுகிரகம் என்னப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த ஜனங்கள் எல்லோரோடும் பண்ணியிருந்த என் உடன்படிக்கை அற்று போகும்படிக்கு அதை முறித்து போட்டேன். அந்நாளில் அது அற்று போயிற்று. அப்படியே மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள் அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டன. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால்
எனக்கு கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடு சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தினார்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அந்நாளிலே மந்தையை மேய்க்கிற பிரதான மெய்ப்பனை நம்முடைய தேவன் இந்த உலகத்தில் அனுப்புவார். அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் 2 கோலை கையில் எடுத்துக்கொண்டவராய் ஆடுகளை மேய்க்கிறார். ஒன்று அனுகிரகம், இன்னொன்று நிகிரகம் என்கிற கோல். அனுகிரகத்தின் கோலையும் நிகிரகத்தின் கோலையும் தேவன் எடுக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த கோலில் ஆண்டு ஜனங்களை மேய்க்கிறதாய் ஆண்டவர் வெளிப்படுகிறார். கிருபை பெற்ற ஜனங்கள், ஆமீன், ஆபிரகாமுடைய சந்ததிகள், தேவனுடைய ஹல்லேலூயா இருதயத்தில் ஏற்ற பிள்ளைகளாய் இருந்தவர்கள். ஆனால் இதோ ஹல்லேலூயா மேசியாவாக, ஆமீன், அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படிக்காக வந்து இயேசுவை அவர்கள் கொலை செய்யும்படிக்காக தங்கள் கைகளை இரத்தத்தில் ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ ஹல்லேலூயா துரத்தி அடிக்கப்பட்ட பிரஜாதிகளை நான் தெரிந்து கொண்டேன். ஆமீன், என்னால் அறியப்படாதவர்களாலே, என்னால் தேடப்படாதவர்களாலே, என்னை கண்டுகொள்ளப்படாதவர்களாலே நான் கண்டறியப்பட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். ஆமேன், ஸ்தோத்திரம். சிறுமையும் எளிமையுமானவர்களை, புறஜாதிகளை, பாவிகளை, ஆமீன், உலகத்தில் ஆமீன் இழிவானவைகளை, அபலட்சணங்களை, அசுத்தமானவைகளை, பலவீனமானவைகளை தெரிந்து கொள்ளும்படிக்காக இயேசு தன் ஜீவனை கொடுத்தார். ஆமீன். உலகத்தில் ஆமீன், ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஹல்லேலூயா ஜாதிகளிலே புறஜாதியாயும் ஜாதிகளுக்குள் இழிவாயும் ஜாதிகளுக்குள்ள ஆமீன் பலவீனமாய் இருக்கிற என்னையும் உன்னையும் தேவன் ஆமீன் அனுகிரகத்தின் கோலினாலே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக அவர் அழைத்திருக்கிறார்? அந்த கோலினாலே நம்மை அசைவாட்டி, அந்த கோலின் நுனியினாலே ஹல்லேலூயா ஆமீன் அக்கினியை நம்மேல் வைத்து நம் வாசல்களை திறந்து அநேகரை மேய்க்கும்படிக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமீன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது வாசித்தோம், என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொலையுண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய், லீபனோனே இதோ உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி ஹல்லேலூயா அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ அமர்ந்து ஹல்லேலூயா படுத்திருந்து ஹல்லேலூயா ஒன்று அறியாதவளை போல நிர்முடியாய் அலைந்து தேவ கிருபையை இழந்து போவதற்காக தேவன் உன்னை அழைக்கவில்லை. அந்த அக்கினி உன்மேல் எரிய விடும்படிக்காக, அந்த அக்கினி அநேகரை ஹல்லேலூயா பிடித்து இழுத்து தேவ கிருபைக்குள்ள கொண்டு வரும்படிக்காக, அநேகருடைய பாவங்களை உடைத்து அநேகருடைய இருளை வெளிச்சமாக்கும்படி, அநேகருடைய கட்டுகளை அநேகருடைய நுகத்தடிகளை உடைத்து சர்வ வல்லவருடைய நிழலுக்குள் அநேகரை கொண்டு வரும்படிக்காக கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ஹல்லேலூயா முன்குறித்திருக்கிறார். தேவன் உன்மேல் அக்கினியை போட்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாது. ஹல்லேலூயா. அவருடைய ஸ்தோத்திரம் நீதிக்கு கிடைத்த சம்பளம், அவருடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவருடைய சிலுவை மரணத்திற்கு கிடைத்த சம்பளம் என்ன? அவர் மந்தைக்கு ஆடுகளை மேய்ப்பதற்கு உண்டான சம்பளம் வெறும் 30 வெள்ளிக்காசை இயேசுவுக்கு நிறுத்தினார்கள். ஹல்லேலூயா. வாசித்தோம், எனக்கு கூலியை கொடுங்கள் என்று இயேசு கேட்டார். 30 வெள்ளிக்காசை அவர்கள் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. நம்மை உருவாக்கின படைத்த நம்மை சிருஷ்டித்த தெய்வம் நம்மை மேய்க்கும்படிக்காக ஆண்டவருக்கு கொடுத்த கூலி வெறும் 30 வெள்ளிக்காசு தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்மையும் தேவன் அழைக்கிறார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாவை பார்த்து இருதயத்தை பரிதபிக்கிறவராய் இயேசு இருக்கிறார். நாமோ நம்முடைய இருதயத்தை அடைத்துக் கொண்டு யார் எப்படி போனா என்னன்னு சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி அல்ல. உன் கண்களை ஏறெடுத்து பார், அவனுடைய கண்களை ஏறெடுத்து பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை ஜனங்கள் ஹல்லேலூயா பாவத்தினால் மாளுகிறார்கள். அவன் கண்கள் குருடாக்கப்பட்டு பிசாசின் கண்ணியில் சிக்குண்டு அநேகர் நரக வேதனை அனுபவித்துக் கொண்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவனை அறியாமல் பாவ வஞ்சனையினால் கட்டப்பட்டு அநேக சாபத்தினாலும் பாவத்தினாலும் வாழ்ந்து சமாதானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறதை நீ பார்க்கவில்லையோ? வியாதியின் கட்டுகளால் சாபத்தின் உபத்திரவங்களினால் சிக்குண்டு கிடக்கிற ஜனங்களை நீ பார்க்கவில்லையோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, அக்கினியை உன்மேல் போட விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வாசலை தர உன் இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இருதயத்தை கடினப்படுத்தாத, உன் இதயத்தை தர, உன் இதயத்தை நான் நிரப்புகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மனம் ஹல்லேலூயா ஏங்குகிறது. ஹல்லேலூயா. யாரை நான் அனுப்புவேன் என்று ஏசப்பா ஏங்குகிறார். தேவனுடைய பிள்ளையே, யார் நமது காரியமாய் போவான்? யாரை நான் அனுப்புவேன் என்று இயேசு சொல்லுகிறார். நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாத, நான் பேதை என்று நீ சொல்லாத, நான் ஒன்றும் அறியாதவள் என்று நீ சொல்லாத. இதோ தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினேன் என்று எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் ஆண்டவர்
சொன்னவர். ஓ, இனி இருக்கிறவன் வெள்ளத்தோடே போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அனுப்புகிறவர் நான் அல்லவோ என்று தேவன் சொல்லுகிறார். நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன், நான் உன்னை உருவாக்குகிற தேவன், நான் உன்னை மகிமைப்படுத்துகிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சீடர்கள் கிராமங்களுக்கு அவர்கள் கடந்து போனார்கள். ஓ, ஊழியத்திற்காக கடந்து போய் இயேசுவிடத்தில் ஓடி வருகிறார்கள். ஓ ஆண்டவரே, உமது நாமத்தினால நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அநேக அற்புதங்களை செய்தோம் என்று அவர்கள் சந்தோஷத்தோடு திரும்பி வந்தார்கள். இயேசு அவர்களிடத்தில் சொன்னார், நீங்கள் போகும் பொழுது ஏதாவது உங்களுக்கு குறை உண்டானதோ என்று ஆண்டவர் கேட்டார். இல்லை ஆண்டவரே, நிறைவினால் நாங்கள் வந்தோம். ஆம் தேவனுடைய பிள்ளையே, இயேசு நம்மை அழைத்தால் அவர் நிறைவுள்ளவர்களாய் நம்மை வாழ வைப்பார். குறைவு ஒன்றும் நம் வாழ்க்கையில் காண அவர் விடுவதில்லை. அல்லேலூயா. எனக்கு ஊழியம் செய்கிறவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று இயேசு சொன்னார் அல்லவா? ஆமென். ஆண்டவருக்காக நாம் ஊழியம் செய்யும் பொழுது நம்மை ஆண்டவர் பெருமையாய் விடுவதில்லை. ஓ ஹalleluya. ஆழத்தில் வலையை போடு என்று ஆண்டவர் சொன்னார். இதோ ஹalleluya. ஆழங்களுக்குள்ள, அந்தரங்க பாவங்களுக்குள்ள, உலகத்தில் அவலட்சணமான கார்களுக்குள்ள, சாத்தானுடைய கண்ணிகளுக்குள்ள கட்டப்பட்டு வெளியே வர முடியாம பாதாளத்தின் குகைகளுக்குள்ள, கண்ணிகளுக்குள்ள சிக்குண்டவர்களை போல இருக்கிறவர்களை விடுவிக்கும்படி ஆழத்தில் உன்னுடைய வலையை போடுவதற்கு உன்னுடைய இருக்கிற பலன் போதாது. ஓ, அக்கினி உன்மேல் எரிய வேண்டும். அதற்காக அக்கினியை போட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அக்கினியை போட வேண்டும் என்றால் உன் வாசல்களை நீ திறக்க வேண்டும். உன் வாசல்கள் திறந்தால் அது பட்சிக்கிறதாய் கடந்து வருகிறது. ஓ ஹalleluya. அபாதி கவலவரதி அக்குலசியாதரனா அண்ட ஹருபல சந்தல் உஹபாதி ஹாத்துனே சனக்ரதி ஆதுராசா. ஹalleluya. ஆமென். அந்த அக்கினி கடந்து வரும் பொழுது அது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், எந்த மனுஷனை உயிர்ப்பிக்கிற அக்கினியாய் மாறுகிறது. தேவனுடைய பிள்ளையே, நீ பலவீனமா இருக்கலாம், அல்லது வியாதிப்பட்டு கிடக்கலாம், ஒன்று அறியாதவங்களா இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவங்களா இருக்கலாம், சுய அறிவு இல்லாதவங்களா இருக்கலாம், பேரமையா நாம் இருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், இந்த அக்கினி உன்னிடத்தில் வரும் பொழுது அது ஹல்லேலூயா பரவுகிறதாய் மாறும், அது சுட்டரிக்கிறதாய் மாறும், பரிசுத்தப்படுத்துகிறதாய் மாறும், அநேகரை பிடித்து இழுக்கிறதாய் மாறும். நீ போகிற இடமெல்லாம் மகிமை காணப்படும். நீ பேசும் பொழுது அந்த மகிமை வெளிப்படும். அநேகரை தொடும் பொழுது அநேகருக்குள்ள அந்த மகிமை வெளியரங்கமாகும். நீ போகிற இடமெல்லாம் தேவ மகிமை உன்னோடு கூட கடந்து வரும் என்பதை நீ மறக்க கூடாது. அந்த அக்கினி ஜீவனை தரும், அந்த அக்கினி பரிசுத்தத்தை தரும், அந்த அக்கினி ஓ ஹalleluya ஹalleluya ரிஹாபா தூரா சுனாதி ஹேதோகோசே அல்தாஸா லகோ துனா மாகு லோசி காராதி நேஷாலா ஆத்ர சனகுட கலதுர வல சந்துர ஹாதுனா சரகுட பாலா உட்டகடக சுண்ட குடக மோசி ஆழத்தில் உன் வலையை நீ போடணும். அல்லேலூயா. அநேக மீன்கள் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். பேதுரு வலையை போடும் பொழுது பேதுருக்காக வெள்ளி பணத்தோடு ஒரு மீன் பேதுருவை தேடி வந்ததை போல நீ போகிற இடத்துல உன்னை தேடும்படிக்கு அநேக ஆத்துமாக்களை தேவன் வைத்திருக்கிறார். உனக்காக பல மீன்களை தேவன் வைத்திருக்கிறார். நீ வலையை போட வேண்டும். இயேசு சொன்ன இடத்திற்கு நீ போக வேண்டும். இயேசு சொன்ன இடத்திலே நீ வலையை போட வேண்டும். இயேசு சொன்ன இடத்துல நீ வலையை போடும் பொழுது, இயேசு சொன்ன இடத்திற்கு நீ போகும் பொழுது, இதோ மீன் மாத்திரமல்ல, மீனின் வயிற்றுக்குள்ள உனக்கு வேண்டிய சகல போஜனத்தையும் சகல சௌந்தரியத்தையும் தேவன் உனக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊழியத்துல நான் வந்துட்டா ஆண்டவனை வெறுமையா விட்டுருவாரோ, ஊழியத்துல நான் வந்துட்டா கர்த்தரை வெறுமையா விட்டுருவாரோ நீ பயப்படுற. அப்படி அல்ல. பேதுருவுக்காக மீன் மாத்திரமல்ல, மீனுடைய வயிற்றுக்குள்ள பேதுருவுக்கு தேவையானதையும் தேவன் வைத்திருந்தார் அல்லவா? உனக்கு தேவையானதையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீ அலைந்து போகிறது கிடையாது, அலைஞ்சு விடுறது கிடையாது. ஆண்டவர் உன்னை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நிர்பந்தப்படுத்தி உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி சத்தியத்தை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள்? ஹல்லேலூயா. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளையே, பிரசங்கிக்கிறவன் நாம் இல்லாவிட்டால் எப்படி ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைத்தால் தேவ கோபம் வானத்தில் வெளிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை அநியாயமாய் அடக்கி வைக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவ சத்தியத்தை அடக்கி வைப்பது என்பது அநியாயம் என்று வேதம் சொல்லுகிறது.
சொல்லுகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளையே, சத்தியத்தை நீ அறிந்தும் அடக்கி வைத்தாயானால் அது தேவனுடைய பார்வையில் அநியாயமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மந்தையை விற்று, மந்தையை கூர் போட்டு, மந்தையை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆமென் ஹல்லேலூயா விலைக்கு விற்று ஜனங்களை மேய்க்காமல் தங்களையே வைத்துக் கொண்ட மேய்ப்பர்களுக்கு விரோதமாக நிக்கிரகம் என்னும் கோலை நீட்டின தெய்வம் இதோ பரிசுத்தம் என்கிற அனுகிரக கோலை முன்மேல் நீட்டி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அநேகருடைய மனக்கண்களை குருடாக்கும்படி, கண்கள் குருடாக்கப்பட்டவருடைய கண்களை திறக்கும்படிக்காக தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். ஆமென். அநேகருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, அநேகருடைய கண்கள் இன்னும் வெளிச்சத்தில் வராமல் இருக்கிறது. அந்த கண்களை திறப்பதற்காக தேவன் உன்னை வைத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, அக்கினி உன் நடுவிலே உலாவி வருகிறது. அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களை திற என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இருதயத்தை கடினப்படுத்தாத, இதயத்தின் அறைகளை கட்டி வைக்காத, உன் இதய கதவுகள் திறந்திருக்கட்டும், இதய மகிழ்வையினால் நிறைந்திருக்கட்டும், உன் இதயத்தில் ஜீவன் புரண்டு வரட்டும், பரிசுத்தருடைய அந்த ஜீவ ஜலம் புரண்டு வரட்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னை விசுவாசிக்கிறவருடைய இருதயத்தில் ஜீவ தண்ணீர் புரண்டு ஓடும் என்று சொன்ன தெய்வம் உன் இருதயத்தில் ஜீவ நதி புரண்டு ஓடும்படிக்காய் தேவன் விரும்புகிறார். அது புரண்டு வந்து தேசத்தை மூடட்டும், பட்டணங்களை மூடட்டும், கிராமங்களை மூடட்டும், வீடுகளை நிரப்பட்டும். அல்லேலூயா, தேசங்களை மூடட்டும், சொந்த பந்த பௌத்த ஜனங்களை மூடட்டும், உன்னுடைய ஜாதிகளை மூடட்டும். எல்லா கண்களுக்கு முன்பாக தேவன் உன்னை அதிசயப்படுத்தும்படிக்காக தேவன் விரும்புகிறார். எல்லா கண்களுக்கு முன்பாக தேவனை மேன்மைப்படுத்தும்படிக்காக விரும்புகிறார். யோ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் உன்னை வைக்கும்படிக்கு, ஆடுகளை வைக்கும்படிக்காக தேவன் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவர். இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதே சகரியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 14வது வசனம். நான் யூதேயாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இருக்கிற சகோதர கட்டை அற்றுப்போக பண்ணும்படிக்கு நிக்கிரகம் எனப்பட்ட என் 2ஆம் கோலையும் முறித்தேன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஜாதிகளிலே ஆமென் முதல் ஜாதியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட எபிரேய ஜாதி, ஆபிரகாமுடைய சந்ததி. இந்த சந்ததிக்காகத்தான் இயேசு வந்தார். அவர்களோ இயேசுவை கொலை செய்து சிலுவையில் அறைந்தார்கள். ஆமென். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை அவர்கள் மேல் விளங்கும்படிக்காக யூதேயாவை தெரிந்து கொண்ட தெய்வம் தாவீதின் வழியாக இயேசுவை இந்த உலகத்தில் மேசியாவாக பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பினார். இதோ ஹல்லேலூயா. அவர்களுடைய அல்லேலூயா ஸ்தோத்திரம், அவருடைய வேர் அற்று போகாதபடிக்கு, அவருடைய கிளைகள் வளரும்படிக்காக கிருபை என்கிற அல்லேலூயா அந்த ஆமென் ஸ்தோத்திர அனுகிரகத்தினால் ஆமென் நிக்கிரகம் என்கிற கோலை முறித்து மீண்டுமாய் அவர் சேர்த்துக் கொள்ளுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒட்ட வைக்கப்பட்ட களைகளைப் போல ஒட்ட வைக்கப்பட்ட இலையாய் இருக்கிற புறஜாதியாய் இருக்கிற நம்மை தேவன் கிருபையினால் முதலாவது தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய சந்ததியில முதல் தெரிந்து கொண்ட ஹல்லேலூயா எபிரேய ஜாதிகளாய் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் ஹல்லேலூயா அவர்களை தேவன் தள்ளினாலும் அவர்களை கிருபையினால் இழுத்துக் கொள்ளுகிற தெய்வமாய் அவர் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை பாருங்க. ஸ்தோத்திரம். அவர் கிருபை அளவிட முடியாதது, அவர் கிருபை எண்ண முடியாதது. அவர் தள்ளினாலும் ஏற்றுக்கொள்ளுகிறவர், நம்மை வெறுத்தாலும் ஹல்லேலூயா அணைத்துக் கொள்ளுகிற தெய்வமாய் இருக்கிறார். நான் உன்னை வெறுத்தேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிற தெய்வம். எந்த மனுஷனையும் அவர் தள்ளிவிடுவதில்லை, எந்த மனுஷனையும் அவர் வேண்டாம் என்று சொல்வதில்லை, எந்த மனுஷனையும் ஹல்லேலூயா பாவி என்று அவர் தள்ளாமல், எந்த மனுஷனும் அவர் கெட்டு போகாமல், எல்லா மனுஷர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் எல்லா மனுஷர்களும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீதிமான் தன்னுடைய நீதியை விட்டு துன்மார்க்கத்தில் அழிந்து போனால் அவனுடைய நீதியை தேவன் எண்ணுவதில்லை. அதே போல துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பி நீதியை செய்யும் பொழுது அந்த துன்மார்க்கத்தை தேவன் மறந்து கர்த்தர் அவனை நீதிமானாய் ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வமாய் இருக்கிறார். அதனால ஹல்லேலூயா. இதோ கொஞ்ச காலத்து இந்த ஓட்டத்தில் அநேகருடைய உள்ளங்களை கர்த்தர் அண்டைக்கு திருப்பும்படிக்காக, அநேகருடைய இதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பும்படிக்காக ஒரு அக்கினியை தேவன் நடுவிலே போட விரும்புகிறார். ஆண்டவருடைய கிருபை ஊற்றப்படும்படிக்காய் தேவன் விரும்புகிறார். பற்றி எரிகிற ஒரு அக்கினி எழும்பட்டும். ஓ தேசத்து நடுவில், ஓ
ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை எழுப்பும்படிக்காக, எழுப்புதல் அக்கினி உண்மையில் எரியும்படிக்காக கர்த்தர் உன்னை முன்குறிக்க விரும்புகிறார். இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தின் ஆலோசனைகளை தேவன் ஏற்றுக்கொண்டு உன்னையும் ஆண்டவர் தம்முடைய மகிமைக்கென்று எடுத்து பயன்படுத்துவதற்கு ஹல்லேலூயா உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படியே ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். எல்லாரும் இருதயங்களை திறந்து கர்த்தருக்கு நேராக ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா, ஆராதிக்கிற ஆண்டவரே. அக்கினியை போட வந்தேன், அது இன்றே பற்றி எரிந்தால் நலமா இருக்குன்னு சொன்னீங்களே, அக்கினியை போடுங்கப்பா தகப்பனே. உலகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பலவானரை வெட்கப்படுத்தும்படி பலவீனதை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீங்களே, உலகத்தில் அவலட்சணமானதை இழிவானதை தெரிந்து கொண்டேன்னு சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே, ஞானம் இல்லாத எங்களை, அறிவில்லாத எங்களை, புத்தி இல்லாத எங்களை, ஆண்டவர் பலவீனமாயிருந்த எங்களை தெரிந்து கொண்ட தேவன், உடைய நாம மகிமைக்கென்று ராஜா எங்கள் இருதயங்களை நாங்கள் திறக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவருக்கு ஏதுர வரங்களை பட்சிக்கிற அக்கினியை போல உடைய ரத்தமும் ஆவியும் ஆண்டவர் அக்கினி எங்கள் இருதயங்களை பிடித்து இந்த நாளில் எங்களை சுத்திகரிக்கும்படியாய் கர்த்தர்கள் இருதயங்களை ஆண்டவரே ஸ்தோத்திர திறந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவர், கேடான வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்தோம், மதிகேடான வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்தோம். ஆண்டவரை, கண் இருந்தும் கண் இல்லாத குருடர்களை போல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தப்பா. ஆனாலும் தேவன் எங்கள் மேல் பேசுற வார்த்தைக்காக, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் கண்களை திறந்தருளும் ஐயா, எங்கள் இருதயங்களை திறந்தருளும் இயேசுவே. உம்முடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியே நீர் செய்கிற மகா இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயங்கள் எல்லாம் மகிமைப்படட்டும், திறக்கப்படட்டும். உடைய பிள்ளைகளை அதிசயமா எடுத்து நடத்துவீராக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.